அதிகாலை 4 மணி வல்லமையான ஜெபம். பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையில் என் முழு இருதயத்தோடும் உம்முடைய பரிசுத்த சந்நிதியை தேடி வருகிறேன். இந்த புதிய நாளை எனக்கு கொடுத்த உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு உமது முகத்தை எனக்கு காண்பியும். ஆண்டவரே, எனக்குள் சுத்தமான இருதயத்தை உண்டாக்கும். என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கும். என் ஆத்துமாவை மீட்டெடுத்து உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பும். இன்று என் வாழ்க்கையை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். உமது மறைவிடத்தில் என்னை தங்கப் பண்ணி சர்வ வல்லவருடைய நிழலில் பாதுகாத்தருளும். உமது சிறகுகளால் என்னை மூடி எந்த தீங்கும் எந்த விபத்தும் எந்த பொல்லாப்பும் என்னை அணுகாதபடி காத்தருளும். கர்த்தாவே, இன்று என் கால்களை உமது நீதியின் பாதையில் நடத்தும். என் போக்கையும் வரத்தையும் காத்தருளும். நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானத்தை தாரும். உமது வார்த்தை என் கால்களுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை உமது இரத்தத்தால் மூடிவிடும். என் வீட்டில் சமாதானம், ஒற்றுமை, அன்பு, ஆரோக்கியம், சந்தோஷம் நிரம்பட்டும். என் பிள்ளைகளையும் என் தலைமுறைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்மை பயந்து நடக்க கிருபை செய்யும். எனக்கு எதிராக எழும் எல்லா சத்துருக்களையும் நீரே எதிர்த்து நிற்கும். இருளின் கிரியைகள், சூனியம், மந்திரம், பொறாமை, தீய திட்டங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமாக வாய்க்காதபடி காத்தருளும். என் யுத்தங்களை நீரே நடத்தி எனக்கு முழு வெற்றியை தாரும். கர்த்தாவே, என் வேலை, தொழில், ஊழியம், படிப்பு, வியாபாரம் அனைத்தையும் ஆசீர்வதியும். என் கைகளின் கிரியையை நிலைநிறுத்தும். நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மீட்டு தந்து யாராலும் மூட முடியாத ஆசீர்வாத கதவுகளை எனக்காக திறக்கும். பரிசுத்த ஆவியானவரே, இன்று என்னை முழுவதுமாக நிரப்பும். என் பயங்களை அகற்றி விசுவாசத்தை அதிகரியும். தைரியத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் தந்து உமக்கு உண்மையான சாட்சியாக வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, நோயுற்ற அனைவரையும் சுகமாக்கும். துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்தும். கட்டப்பட்டவர்களை விடுவியும். இரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை இரட்சியும். எங்கள் சபையையும் எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான எழுப்புதலை அனுப்பும். கர்த்தாவே, இன்று முழுவதும் உமது கிருபையும் தயவும் என்னை பின்தொடரட்டும். என் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தட்டும். என் வாய் எப்போதும் உம்மை துதிக்கட்டும். நான் செய்யும் அனைத்தும் உமக்கு மகிமையாக இருக்கட்டும். என் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கும் ஜீவனுள்ள தேவனே, இன்று நான் கேட்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் உமது சித்தத்தின்படி பதில் தாரும். உம்மை நம்புகிறவன் வெட்கப்பட மாட்டான் என்பதால் முழு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நிற்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உமக்கே உண்டாவதாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.